நான் மௌத்தாகிற வரைக்கும் உன்ன மேல ஏறிய குத்பா செய்கிறேன். அல்லாஹ் உனக்கு ஒரு பாக்கியம், நாளை மறுமை நாளில் நீ என்னுடன் இருப்பாய். ஈச்சம் குத்திய சஹாபாக்கள் பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஈச்சம் குத்தி பேசுது. அப்ப சொன்னாங்க, அந்த ஈச்சம் குத்தி சொல்கிறது, யார் ரசூலல்லாஹ், நான் உங்களோட நாளை மறுமை நாள்ல இருந்துறேனே என்று சொல்லும் போது மஸ்ஜிதுன் நபவிக்குள்ளே ஒரு குழியை தோண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈச்சங்குத்தியை அடக்கி விடுகிறார்கள், ஜனாசாவை அடக்கி விடுகிறார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்கள் மதித்தார்கள், நேசித்தார்கள். மிருகங்கள் மதித்ததை நேசித்ததை, அதே நேரத்தில் மிருகங்களிலும் கொடூரமான மிருகங்களும் மதித்ததை நேசித்ததை, கற்கள் மரங்கள் ஈச்சம் குத்தி உட்பட எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தியது. நாம் நேசத்தை வெளிப்படுத்தும் ஒரு தருவாய்தான் ரபீஉல் அவ்வல். இந்த ஊரை சந்தோஷமாக சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ். சில ஊர்கள்ல ஒரு ஓரத்துல ஒரு மூலையில தான் மௌலிது நடக்கும். பயானுக்கு போவோம், என்ன இந்த பகுதியில அந்த பள்ளியில ஓதிர மாட்டாங்க, போனா அடிச்சு வரட்டிடுவாங்க. மீலாது விழாவோ பகிரங்கமா வைக்க முடியாது, பிரச்சனை ஆயிரும். என்னப்பா சமீபத்தில் பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே, இலங்கை நாட்டில் பௌத்த நாடாக இருந்தும் இலங்கை நாட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம் ஒரு விடுமுறை நாள். முஸ்லிம் பொம்பளை ஒன்று பேசுறா, அந்த விடுமுறை தேவையில்லை, முதல்ல அவளோட கழுத்தை வெட்டணும். காபிரே பேசல, அவனே மதிக்கிறான். ஒரு முஸ்லிம் பெண் பேசுகிறாள். இவர்களை வெளியே விட்டது தவறு. ஒன்று பெண்கள் அவர்கள் சுதந்திரமாக பேசவிட்டது தவறு. ஒரு பெண் பேசுகிறாள், அவளுக்கு தேவை இது. ஒரு காவிரே விடுமுறை வந்து வச்சிருக்க, உனக்கு என்ன வருத்தம்? அதுல உனக்கு நேசர் யாருன்னு நீ அவனோட போயிரு. ஏன் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் நீ தலையிட வேண்டும்? ஒரு பெண் பேசுகிறார், இது இவருக்கு தேவையா? அட மீலாது விழா ஒன்றை கொண்டாடாட்டி நீ எல்லாம் மூமினா? ஒரு மௌலித் ஓதுவது உன்னுடைய கல்விக்கு தாங்கவில்லை என்றால் எப்படி உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கும்? ஈமான் உள்ளவனுடைய உள்ளம் தான் மௌலிதை நேசிக்கும், பெருமானாரை நேசிக்கும், பெருமானாரை காதலிக்கும். நாங்க இபாதத் செஞ்சுட்டோம், நாங்க தொழாத தொழுகையா என்ன? உங்களோட தொழுகை நாளை மறுமை நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கோவமா இருந்து போட்டு நாளை மறுமை நாள்ல வந்ததுக்கு பின்னால எங்கள் தொழுகை எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிரும் என்று நினைச்சிடாதீங்க. இந்த தொழுகைகள் எல்லாம் போலி தொழுகைகள், பெருமானாரின் நேசம் இல்லாத தொழுகைகள். இந்த தொழுகைகளை மூஞ்சிலே அடிக்கப்படும். இல்லை, உன் தேவை இருக்கடா, உன் தொழுகை எனக்கு தேவையாடா அல்லாஹ் சொல்லுவான். உன் தொழுகை எனக்கு தேவையா? ஏன் ஹபீப நோவிச்சியா இல்லையா? அஹ்ல் பைத்தை கேவலப்படுத்தினியா இல்லையா? உன் தொழுகை எதுக்கு? இபாதத்து தொழுகை, அதனால தொழாம இருந்திடக் கூடாது. ஐவேளை தொழுகை கடமை, தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் பங்கு கிடையாது, வீடுகள் எரிக்கப்பட வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டது தொழுகை. தொழு, சரியாக தொழு, பெருமானாரின் நேசத்தோட தொழு, அதுதான் வெற்றி. இன்னும் ஒன்று சொல்லுவாங்க, மௌலிது மீலாது விழாக்கள் என்பது ரொம்ப முக்கியமானது என்று கொண்டாடுவோம். இந்த ஊரை பாருங்க, இப்ப வந்ததுக்கு பின்னால் நான் கேள்விப்படுறேன், சென்ற வருடங்களில் கூட வர வேண்டும் என்ற கட்டத்தில் எனக்கு வர முடியாத கட்டங்கள் ஏற்பட்டது. ஆனால் இப்ப வந்ததுக்கு பின்னால கேள்விப்படுற எல்லா பள்ளிகளிலும் இந்த இரவு மாஷா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. சில ஊர்களுக்கு போய் பார்த்தோன்னு சொன்னா மௌலித ஸ்பீக்கர் போட்டு ஓதவான பிரச்சனை ஆயிரும். என்னப்பா இது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட புகழ சொன்னா பிரச்சனையா? அது கல்புகளை போய் நுழையணும். அது ரத்தத்தில் அந்த மஹப்பத்து கலக்க வேண்டும். வாயால் சொல்லி வருவதல்ல மஹப்பத். யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் போது கண்ணீர் வருவது மஹப்பத். யா ரசூலல்லாஹ் என்று நினைக்கும் போது கண்ணீர் வருவது மஹப்பத். யா ரசூலல்லாஹ் துனியாவா எனக்கு வேண்டாம், யா ரசூலல்லாஹ் நீங்க போதும் யா ரசூலல்லாஹ். அன்சாரிகள் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஹாஜிரீன்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பொருட்களை கொடுத்து விட்டு அன்சாரிகளுக்கு கொஞ்சம் கவலை வருகிறது. கவலை வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த கவலை தெரியுது. என்னப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்சாரிகள் கொஞ்சம் நினைச்சாங்க, மனசுல ஒரு சிலர்கள் நினைச்சாங்க. எப்படி நினைச்சாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிரீன்களுக்கே ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாங்களே, எங்களுக்கு ஒன்றும் தரலையே என்று சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்திரப்பட்டாங்க. ஆத்திரப்பட்டு சொன்னாங்க, அன்சாரிகளே, நான் அவர்களுக்கு துனியாவை கொடுத்தேன், உங்களுக்கு நான் என்ன தருகிறேன் என்றால் என்னை தருகிறேன் என்றார்கள். உங்களுக்கு துனியா வேணுமா, நான் வேணுமாண்டாங்க. யா ரசூலல்லாஹ் நீங்களே போதும் எனக்கு. யா ரசூலல்லாஹ் எங்கள் துனியாவுக்கு எங்கள் கனிமத்துகள் எங்களுக்கு தேவையில்லை. யா ரசூலல்லாஹ் நீங்கள் இப்பொழுது சொன்ன வார்த்தை ஒன்று போதும். யா ரசூலல்லாஹ் நான் உங்களுக்கு என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எல்லா மனிதர்கள் ஒரு பாதையில் செல்லும் போது அன்சாரிகள் ஒரு பாதையில் போனால் நான் அந்த பாதையில் இருக்கிறேன், இது போதாதா?
உடனே அன்சாரிகள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோருமே கண்ணீர் வடித்து அழுதார்கள். யா ரசூலல்லாஹ், தெரியாமல் நினைத்து விட்டோம், யா ரசூலல்லாஹ் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சிறுவர்கள், பெரியவர்கள் உட்பட வாலிபர்கள் எல்லோருமே அழுதார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் அவ்வல் நமக்கு வந்து நம்முடைய வீடுகளில் மௌலிது ஒளி சத்தம் கேட்கவில்லை என்றால், மீலாதுடைய கொண்டாட்டங்கள் வரவில்லை என்றால், நம்முடைய ஊர்கள், நம்முடைய ஊர்கள் பாழடைந்த ஊர்களாகத்தான் இருக்க முடியும். சென்ற வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் வழிகேடர்கள் எல்லாம் ஒரு சத்தம் போட்டு கிடைச்சாங்க. ரபியுல் அவ்வல் வரும்போது சவுதியில மீலாது விழா நடக்குதா, சவுதியில மீலாது விழா நடக்குதான்னு ஒரு சத்தம் போட்டாங்க. இந்த வருஷம் அந்த சத்தத்தை காண அமைதியாயிட்டு, சவுதியுடைய வண்டவாளம், சவுதியுடைய தவறு, சவுதி நடந்து கொள்ளும் விதம் இலங்கை நாட்டின் பெண்மணி ஒருவருக்கு நடந்த செய்தியை வைத்தே புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு அவன் பேசினான்னு வை, காபிர் தான் முதல்ல அவனுக்கு கல்லடிப்பான். சவுதியில மீலாது விழா எடுத்தாங்களா, சவுதியில மௌலித் ஓதினாங்களா, என்னங்க சவுதியில சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகைதாவுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க. சஹாபாக்கள் இருந்தார்கள், தாபியீன்கள் இருந்தார்கள், தபூ தாபியீன்கள் இருந்தார்கள். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் பிறக்கும் போது எல்லாரும் போயிட்டாங்க. முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் உள்ளே நுழைந்தான், ஆட்சியை பிடித்தான். சஹாபாக்கள் நிப்பாங்களா? மௌலித் ஓத முடியாது, மீலாது எடுக்க முடியாது, இருந்தா பிரச்சனை. ஊர்களுக்கு போனாங்க, யமன், துருக்கி, ஈராக் எல்லா நாடுகளுக்கும் போனார்கள். அங்க நல்லவங்க நிக்கல்ல, நின்றது வழிகேடர்கள் நின்றார்கள். இஸ்லாமிய பெண் ஒருவர், இலங்கை பெண் ஒருவர், அதாவது கழுத்து வெட்டப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியும். எந்த கோர்ட் தீர்ப்பு சொன்னது சொல்லுங்க பாப்போம்? ரியாத் கோர்ட். ரியாத்ண்டா யாரு தெரியுமா? எங்க ஊர் தெரியுமா? நஜிது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அங்கதான் ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்றாங்க. முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்ற கயவன் ஹிஜ்ரி 1111 அவன் அதாவது நஜிதிலே பிறந்தான். ஃபித்னாவின் தலை அவன் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அங்கிருந்துதான் குழப்பங்கள் வரும். நஜிது நஜிது என்று பல ஹதீஸை பார்க்கலாம். இதனால என்ன செஞ்சுட்டானோ தெரியுமா? நஜிது நஜிது எங்க ஊரை பத்தி வந்திருக்கு, பேரை மாத்தி விட்டானோ. ரியாத். ரியாத்ண்டா என்ன? பூஞ்சோலை. பேரை மாத்தி விட்டானோ. அது தெரியாது. இனிமேல பூஞ்சோலை பூஞ்சோலைன்னு தான் வரும், உலமாக்களுடைய வாயால வந்து கொண்டே இருக்கும். நஜிது, நீ பெருமானாரின் சாபத்தை பெற்ற ஊர். அவன் தான் தீர்ப்பு கொடுத்திருக்கான், இந்த பெண்மணியுடைய கழுத்தை வெட்டணும். நாங்கெல்லாம் மிம்பர் மிம்பராக மேடை மேடையா கத்து தெரிஞ்சோம். எப்படி சொன்னோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த அரசாங்கம் அல்ல சவுதி அரசாங்கம், சுன்னத் வல் ஜமாஅத் அரசாங்கம் அல்ல சவுதி அரசாங்கம், வழிகேடு அரசாங்கம் என்று சொல்லும் போது எகடவங்களே சிலவங்க நினைச்சாங்க, இது இவருக்கு தேவையா? இப்ப எப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, உண்மையில சொல்றது சரிதான். இந்த கிளம்பி எல்லாம் வாய் திறக்கிறதே இல்லை. இந்த ரபியுல் அவ்வல் எல்லாம் சவுதி மீலாது விழா கொண்டுச்சான்னு ஒரு சத்தம் இல்லை. ஏன் தெரியுமா? சவுதியுடைய தவறு, சவுதி அரசாங்கம் கொடுக்கும் தீர்ப்பு தவறு, மார்க்கத்தில் தவறு, சரியா இல்லை. சுய இஷ்டப்படி அமெரிக்காவின் அடிமைகளாக நடமாடுகிறார்கள் சவுதி அரசாங்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா சவுதியை பின்பற்றி சொல்லி? எங்கேயாவது சொல்லி இருக்காங்களா? ஒரு பலவீனமான ஹதீஸை காட்ட முடியுமா? சவுதியை பின்பற்றுங்கள் என்று ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? சவுதி நமக்கு மார்க்கம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மார்க்கம், சஹாபாக்கள் சொன்னது மார்க்கம், தாபீன்கள் சொன்னது மார்க்கம், வலிமார்கள் சொன்னது மார்க்கம். சவுதி நமக்கு மார்க்கம் அல்ல. என்னங்க, அந்த பொம்பளையில கழுத்து வெட்டிட்டாங்க, சரியா செஞ்சாங்களா? சரியாத்தான் செஞ்சாங்களா? சவுதி சரியாத்தான் செஞ்சது. இதுல வேற இப்ப கொஞ்சம் என்ன செய்யறாங்க, சவுதியை ஏசி போடுறாங்களே, எல்லாரும் ஏசுறாங்களே என்றதுக்காக வேண்டி SMS கொஞ்சம் அனுப்புறாங்க. என்ன, சவுதியை ஏச வேண்டாம். சவுதியை ஏசினா வலிக்குதோ? உங்களோட குருமாரை ஏசினா உங்களுக்கு வலிக்குதோ? என்ன, சவுதி என்ன சரியாவா செஞ்சது? முதல்ல சவுதி அரசாங்கம் மார்க்க சட்டத்தை அணுவனவாக பேணி நடக்கிறது என்றால், ஒரு அந்நிய பெண் அவர்களுடைய நாட்டில் வந்து வேலை செய்ததை, மஹரம் இல்லாமல் வந்து வேலை செய்ததை எப்படி அனுமதித்தது? சரியாவா இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்களா மஹரம் இல்லாம ஒரு பொம்பளை கொண்டு வீட்டுல வச்சு வேலை செய்யுங்க? எப்பயோ தடுத்திருக்கணுமா இல்லையா? அந்த பெண் அவ்வளவு காலமாக சிறைச்சாலையிலே இருந்தது. அந்த பொம்பளை சொல்ற, நான் கொலை செய்யல என்று. அவ சொல்றா, உம்மக்காரி சொல்றா, அவதான் கொலை செஞ்சது. மார்க்கத்துடைய கடைசி முடிவு என்னப்பா? குர்ஆனை எடுத்து சத்தியம் பண்ண வைக்கணும். பப்ளிக்ல எடுத்து சத்தியம் பண்ணி இருக்கலாமே, இல்லை, செய்ய மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனுக்கோ அல்லாஹ் ரசூலுக்கோ பயந்தவர்கள் அல்ல சவுதி அரசாங்கம். அவர்கள் சுய இஷ்டப்படி நினைத்ததை செய்வார்கள். சிலர்களுக்கு அது சம்பந்தமான முழுமையான செய்திகள் கிடைக்கல. சிலவங்க சொல்லி இருக்கிறாங்க, இந்த பொம்பளை கொலை செஞ்சிருப்பாங்க, அதனால என்ன செஞ்சிரு, அந்த பெண்ணை வதப்படுத்தி இருக்கிறார்கள், கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள், இரக்கமில்லாமல் நடந்திருக்கிறார்கள்.
இப்ப சமீபத்துல ஒரு ஃபத்வாவை சவுதி வெளியிடுது பாருங்க, ரொம்ப கேவலமா இருக்குது. இன்டர்நெட்ல வந்திருக்குது, ரொம்ப கேவலமா இருக்குது. என்ன தெரியுமா சொல்லுது? இப்ப எல்லாரும் உலமாக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. என்ன பேசுறாங்க? சவுதி அரசாங்கம் ஏன் மஹரம் இல்லாத பெண்களை வீட்டுல வேலைக்கு வச்சிருக்குது. சவுதியில இருந்து ஒரு ஃபத்வா, ரியாதுல இருந்து தான் வருது. என்ன சைத்தான கொம்பு உதயமான இடம், நஜிதில இருந்து தான் ஃபத்வா வருது. எப்படி வருது தெரியுமா? ஒரு நாட்டுல இருந்து ஒரு வீட்டுக்கு, சவுதியில ஒரு வீட்டுக்கு ஒரு பொம்பளை வேலைக்கு போனா அந்த வீட்டுல இருக்கிற ஆம்புலகள் எல்லாம் அந்த பொம்பளைகிட்ட பால் குடிச்சுட்டா பால்குடி மகனாக மாறிடுமாம். எவ்வளவு கேவலமா இருக்குது. சவுதியில பத்துவா பாருங்க, சவுதியில பத்துவா, சின்ன பிள்ளையே சிரிக்கும் பத்துவா. இதை என்ன செஞ்சாங்க? இன்டர்நெட்ல கொடுத்ததோட இன்டர்நெட்ல பல உலமாக்கள் உலகமெல்லாம் கேவலப்படுத்த ஆரம்பிக்கும் போது வாபஸ் வாங்கிட்டானோ. இல்ல, அது எங்கட உலமாக்கள்ல செலவங்க தான் சொன்னாங்க, அதை நாங்க இன்னும் நிரூபிக்கல. என்னங்க இதெல்லாம் ரொம்ப கேவலமா இல்ல? சவுதி அரசாங்கம் செஞ்சாத்தான் செய்வோம் என்று சொன்னால் நீ வழிகேடன் என்பதை உன்னுடைய வாயால் சொல்கிறாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பாருங்க, அந்த மக்கத்து மண், மதீனத்து மண், பெருமானாரை சுமந்த மதீனத்து மண்ணுக்கு போனா என்னங்க, ஜியாரத்து கிட்ட போனா அந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் திரும்பு. என்னங்க இது அவனுக்கு வேலையா? சவுதி அரசாங்கம் அப்ப அந்த ஒன்றை வச்சு வழங்கிக் கொள்ள இவன் வழிகேடன் என்று. ஏன்னா உனக்கு இதே வேலையாடா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தாரமியில் இருக்கிறது. அவங்க ரசூலுல்லாஹ்வை நேரடியா பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் இங்கல வருவாங்க. வந்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அங்கல வருவாங்க, வந்து சொல்லுவாங்க அஸ்ஸலாமு அலைக்க யா அபதா, என்ற வாப்பாவே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். என்னங்க அவங்க அடுத்த பக்கம் திரும்பிட்டா சொன்னாங்க. ஆயிஷா நாகி வந்தாங்க, பஞ்சம் ஏற்பட்டு, புகாரியில் வருகிறது, பஞ்சம் ஏற்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு வந்து எல்லா சஹாபாக்களும் நின்று யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு மழையை தேடித்தாருங்கள் என்று கபருக்கு நேரம் கேட்டாங்க. புகாரில தானே இருக்குது, இதெல்லாம் புகாரில தானே இருக்குது. அங்க இருந்துட்டு யாராவது ஒரு சஹாபி வந்து அந்த பக்கம் திரும்புங்க, அந்த பக்கம் திரும்புங்கன்னு சொன்னாங்களா? இந்த ஒன்றே போதும் அவன் வழிகேடன் என்று சொல்வதற்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவன் அல்ல. சவுதி அரசாங்கம் எடுத்தாத்தான் மீலாது விழா எடுப்போம் என்றால் உன்னுடைய வாயாலே நீ சொல்கிறாய் நான் வழிகேடன் என்பதை சொல்லுகிறாய். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பெண்ணுடைய கபரை அல்லாஹ் விசாலப்படுத்த வேண்டும், ஒளிமயமாக்க வேண்டும், ஒரு சாலிகான மையத்தாக ஆக்க வேண்டும், சொர்க்கவாதியான பெண்ணாக ஆக்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு செய்தியினால் இந்த வருஷம் எங்கட ஊர்கள்ல, எங்கட நாட்டுல குறைக்கும் சில சத்தங்கள், குறைக்கும் சில வாய்கள் மூடப்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த பெண்ணுக்கே சுபசோபனம் உண்டாகட்டுமாக. ஆக ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் எங்கள் உள்ளங்கள் சந்தோஷப்பட வேண்டும், ஒளிமையப்பட வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான முஃமினின் லட்சியம். அந்த லட்சியத்தில் நீங்கள் தாண்டி செல்ல செல்ல ஒன்று பெருமானாரை மரணிப்பதற்கு முன்னால் ஒரு தடவையாவது கனவில் காண்பீர்கள், அல்லது வருடத்துக்கு ஒரு தடவை காண்பீர்கள், இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை காண்பீர்கள், அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை, அல்லது ஒவ்வொரு நாளும் காண்பீர்கள், அல்லது ஒவ்வொரு நிமிடமும் தூங்கும் போதெல்லாம் கனவில் காண்பீர்கள், அல்லது நினைவிலும் காண்பீர்கள். நினைவிலும் எல்லா நேரத்திலும் கண்டுகொண்டே இருப்பீர்கள். அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய கண் மறையாத நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த மகான்கள் குதுபுநாயகம் எவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நேசம் கொண்டார்கள். நேசமல்ல, பெருமானாரை கனவிலும் நினைவிலும் கண்டுகொண்டே இருக்கிறார்கள். அந்த பார்வை அல்ல, கனவிலாவது ஒரு தடவை அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்ற நல்ல ஆசையுடன் ரபியுல் அவ்வல் மாத்திரமல்ல ஏனைய காலங்களில் எல்லாம் பெருமானாரின் புகழை மொழிந்த நாவுகளாக ஆக்கி மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்கள் ரூஹ்களுக்கு முடிவு சொல்வாயாக. யா அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. ரபியுல் அவ்வல் வந்தால் சந்தோஷமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய புகழை சத்தமாக பேசும் வாய்களாக எங்கள் வாய்களை ஆக்குவாயாக. அந்த பெருமானாரின் பரக்கத்தினால் எங்கள் நாவுகளை ஒளிமைப்படுத்தி வைப்பாயாக, மணக்கச் செய்வாயாக. நாளை மறுமை நாளில் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த பெரியவர்களில் எங்களை ஆக்கியருள்வாயாக. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துனியாவிலே வாழும்போது கனவிலும் நனவிலும் கண்டு களிக்கும் நட்பாக்கியத்தை தந்தருள்வாயாக.
யா அல்லாஹ் இதோ உங்களை யா ரசூலல்லாஹ் இதோ உங்களை நேசித்த மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள். யா அல்லாஹ் இதோ உன்னுடைய ஹபீபை நேசித்த மனிதர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த பெருமானாரின் பொருட்டினால் எங்கள் யாவரையும் சொர்க்கம் செல்லும் நட்பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நாளை மறுமை நாளில் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கூடவே எழுப்பப்படும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா